இங்கே செய்தி இது இல்லை. செய்தி வந்து இந்த படத்தில் வந்து ஓரமாக ஒரு முகம் தெரியுது பாருங்கள். இந்த பக்கம் ரைட்டில் வந்து கையெடுத்து கும்பிட்டு திரு நயினா நாயந்தன் இருக்கார். லெஃப்ட்டில் கையெடுத்து கும்பிட்டு திரு இபிஎஸ் இருக்கிறார். நடுவில் பாரத பிரதமர். பின்னாடி ஒரு முகம் இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமான முகம், திரு அண்ணாமலை. அது என்ன அப்படி நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்ன, அண்ணாமலையை வந்து அதெல்லாம் தெரியும். அண்ணாமலைன்னா தெரியாதா அவங்களுக்கு, மக்கள் தெரிஞ்சுவாங்க. அண்ணாமலை வந்து மாநில தலைவராக மாற்றப்பட்ட காலத்துலேருந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, மாற்றப்பட்ட அவர் அவ்வளோதான், அவரை காலி பண்ணிட்டாங்க, அவரை புறக்கணிச்சிட்டாங்க, அண்ணாமலை மாற்றினங்களால் ஏற்க முடியாது, அதனாலே நாங்கள் ஓட்டு போட மாட்டோம், அண்ணாமலை இல்லாத பாஜக, அண்ணாமலை தான் கட்சி விட்டு தூக்குன மாதிரி. அவர் வந்து மாநில தலைவர் பதவி மாற்றப்பட்டிருக்கார், அவ்வளோதான். அதற்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இதில் வந்து இவர் வந்து ஒரு கட்சி தலைவர், சரிங்களா, இவர் வந்து ஒரு கட்சி தலைவர், சரிங்களா, அவர் யார்? அப்போ இதற்கு மேலே ஒரு முக்கியத்துவம் எப்படி கொடுப்பாங்க? அப்போ அவர் வந்து இந்த அண்ணாமலை ஆதரவாளருங்கிற பேரில் சிலருக்கு வந்து உள்ள ஊடுருவி பண்ணக்கூடியதும், அண்ணாமலை வந்து எப்படியாவது பிரித்து பார்த்தா நமக்கு ரொம்ப லாபம் நல்லது அப்படின்னு நினைக்கிற குரூப்பும், இது மாதிரி எப்படியா நம்ம எரியில குளியில் எண்ணெயை ஊற்றிட்டு இருப்போங்கிற மாதிரி ஒரு குரூப்பம் கிளம்பி. ஆனால் உண்மை என்ன? இது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஹெலிகாப்டரில் ட்ராவல் பண்ணி பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரே தலைவர் திரு அண்ணாமலை தான். யார் கொடுத்ததுங்க? பாஜக ஸ்பான்சர் பண்ணுது.